வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங்ல பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோலோட ஃபார்மேட் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபார்மேட் பார்க்கலாமா? இது பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன் பட்ஜெட்டோட ஃபார்மேட். ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குளோசிங் ஸ்டாக் அதோட சேல்ஸ ஆட் பண்றோம். அதோட ஓப்பனிங் ஸ்டாக்க மைனஸ் பண்றோம். வர்றது தான் டோட்டல் புரொடக்ஷன். ஓகே. இது பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, 1 ப்ராடக்ட், 2 ப்ராடக்ட், 3 ப்ராடக்ட் எத்தன குடுத்திருந்தாலும் அத்தன காலம்ஸ் போட போறோம். அதுக்கப்புறம் டோட்டலும் வந்து இங்க போட போறோம். டோட்டல்ன்றது என்னன்னா, இந்த எக்ஸையும், ஒய்யும் ஆட் பண்ணி போடுறது தான் டோட்டல். ஓகேவா? இதுதான் வந்து புரொடக்ஷன் பட்ஜெட். ரொம்பவே ஈஸி. இதுதான் total production. Okay, number of units to be produced. சரியா? எஸ். இது 5 மார்க்ல கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேல்ஸ் பட்ஜெட். ஓகே. சேல்ஸ் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு வந்து குவார்ட்டர் வைஸ் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா சேல்ஸ் வந்து பொதுவா அப்படிதான் மெஷர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது டோட்டல் வேல்யூ. இது பாத்தீங்கன்னா இந்த குவார்ட்டர் ஒவ்வொன்றுத்துக்குமே குவான்டிட்டி எவ்வளவு அண்ட் ருபீஸ் எவ்வளவு எல்லாத்துக்குமே பாருங்க குவான்டிட்டி ருபீஸ் போட்டிருக்கும். இப்ப ப்ராடக்ட் எக்ஸோடது குவான்டிட்டி எவ்வளவு அதோட ருபீஸ் எவ்வளவு அது மாதிரி ப்ராடக்ட் ஒய்யோட குவான்டிட்டி ருபீஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா கிடைக்கிறது தான் டோட்டல் சேல்ஸ். அந்த டோட்டல் சேல்ஸ்ல இருந்து சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஏதா இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணலாம். அண்ட் பேட் டெட்ஸ் அலவன்ஸ் ஏதா இருந்துச்சுன்னா அதையும் மைனஸ் பண்ணலாம். கிடைக்கிறது தான் நெட் சேல்ஸ். ஓகே. இதுதான் வந்து சேல்ஸ் பட்ஜெட்டோட ஃபார்மேட். எஸ். இப்ப அடுத்த பட்ஜெட் பார்க்கலாமா? இது பாத்தீங்கன்னா மெட்டீரியல் பர்ச்சேஸ் ஆர் மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் பட்ஜெட். இது ரெண்டு விதமாவும் சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த நம்ம ப்ரொடக்ஷன் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான். ஆனா இங்க க்ளோசிங் ஸ்டாக் ஆட் கன்சப்ஷன் இங்க. ஓகே. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கன்சியூம்ட வந்து நம்ம இங்க எழுத போறோம். லெஸ் ஓப்பனிங் ஸ்டாக். இதுல வர்றதுதான் டோட்டல் பர்ச்சேஸ். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பர்ச்சேஸோட பிரைஸ் என்னன்னு கேட்பாங்க. அதாவது ஒரு யூனிட்டுக்கு பிரைஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப மொத்த அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா நம்ம இந்த டோட்டல் பர்ச்சேஸ் இன்டூ அந்த பிரைஸ் பர் யூனிட்ட மல்டிப்ளை பண்ணா வரும். ஓகே. அது மாதிரியும் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவுமே பாத்தீங்கன்னா மெட்டீரியல் எக்ஸ், மெட்டீரியல் ஒய், மெட்டீரியல் ஜெட். இது மூணுத்தையும் ஆட் பண்ணி இங்க டோட்டல்ல போடுறோம். சரியா? க்ளோசிங் ஸ்டாக்கோட கன்சப்ஷனை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக்க மைனஸ் பண்ணணும். கன்சப்ஷன் கொடுக்கல அப்படின்னா கன்சப்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ஒர்க் அவுட் பண்ணணும். எஸ். இப்ப நெக்ஸ்ட் பட்ஜெட் பார்க்கலாமா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப 3 பட்ஜெட் பார்த்தோம் இல்லையா? ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டா இருக்கட்டும், பர்ச்சேஸ் பட்ஜெட், சேல்ஸ் பட்ஜெட். இதெல்லாம் 5 மார்க்ல கேட்பாங்க. அண்ட் இது பாருங்க கேஷ் பட்ஜெட். கேஷ் பட்ஜெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்ல கேட்பாங்க. ஓகே. கேஷ் பட்ஜெட் ரொம்பவே ஈஸி. ஏன்னா உங்களோட 12th ஸ்டாண்டர்ட்லயுமே இந்த கேஷ் பட்ஜெட் படிச்சிருப்பீங்க. என்ன அப்படி பண்ண போறோம் அப்படின்னா ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸோட நம்ம எஸ்டிமேட்டட் கேஷ் ரெசிப்ட்ஸ். கேஷ் ரெசிப்ட்ஸ்ன்றது என்னது? இன்கம். ஓகே. இதெல்லாம் பணம் வருது. இப்ப பாருங்க கேஷ் சேல்ஸா இருக்கட்டும், கிரெடிட் சேலா இருக்கட்டும். அது இன்கம் தான், ரெசிப்ட் தான் இல்லையா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றது மூலமா டோட்டல் கேஷ் ரெசிப்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் கேஷ் பேமெண்ட். கேஷ் பேமெண்ட் எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். இங்க வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு மேஜரா கவர் பண்ணிருக்கேன். பாருங்க கேஷ் பெய்ட் டு சப்ளையர். அப்புறம் இந்த கேஷ் பெய்ட் டு சப்ளையர்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் தான் வந்து இங்க கேஷ் பெய்ட் டு சப்ளையர்னு கொடுத்துருக்கு. ஓகே. வேஜஸ். அப்புறம் ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ், இன்கம் டேக்ஸ் பெய்ட், டிவிடெண்ட் பெய்ட், போனஸ் பெய்ட் டு ஒர்க்கர்ஸ், பிளான் பர்ச்சேஸ். இது எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஓகே. கேஷ் பேமெண்ட். நம்ம பணம் பே பண்ணுவோம் இதுக்கெல்லாம். ஓகே. இங்க கேஷ் சேல்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா? இது பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்திருப்பாங்க? சேல்ஸ்னே கொடுத்திருப்பாங்க. அதனால உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இல்லைன்னா வந்து டெட்டார் அப்படின்னு கொடுத்திருந்தாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது சேல்ஸ் தான். கிரெடிட்டார் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு என்னது? நமக்கு வந்து அது பேமெண்ட்ல நம்ம எடுத்துக்கணும். சரியா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா வர்றதுதான் டோட்டல் கேஷ் பேமெண்ட். அப்ப கேஷ் ரெசிப்ட்ஸ்ல இருந்து இந்த பேமெண்ட்டை மைனஸ் பண்றோம். அதாவது இது ஏ, இது மைனஸ் பி போட்டோம்னா வர்றது கேஷ் பேலன்ஸ். க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ். ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸோட ஆரம்பிக்கிறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ண பிறகு கிடைக்கிறது க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ். ஓகே. இப்ப இது நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஓகே. பாசிட்டிவா வந்ததுன்னா அது க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் சொல்றோம். நெகட்டிவா வந்துச்சுன்னா அது பேங்க் ஓவர் டிராஃப்ட் சொல்றோம். ஓகேவா? இந்த மாசம் வர க்ளோசிங் பேலன்ஸ் நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸா இருக்கும். இப்ப இந்த கேஷ் பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு ஸ்டார்டிங் மந்தோட கேஷ் பேலன்ஸ் தான் கொடுப்பாங்க. அடுத்த மாசம்லாம் இங்க வர க்ளோசிங் பேலன்ஸை தான் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸா போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. இதுதான் வந்து கேஷ் பட்ஜெட். இது வந்து 10 மார்க்ல கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா
ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதுவுமே நமக்கு வந்து 10 மார்க் கொஸ்டின்லயும் கேட்பாங்க, 5 மார்க்லயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்னதா கேட்டாங்கன்னா 5 மார்க்ல கேட்கலாம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் எது அப்படின்னா இந்த வேரியபிள் காஸ்ட் தனியாவும் பிக்சட் காஸ்ட் தனியாவும் போடுறது தான். ஓகே, இப்ப இங்க per unit rupeesன்னு போட்டிருக்கோம் அப்படின்னா இது வந்து ஒரு 5000 யூனிட்ஸ்க்கு நமக்கு டேட்டா கொடுத்துட்டு 7000 8000க்கு போடுங்க இல்ல 10,000க்கு போடுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகே, இல்லைன்னா பர்சன்டேஜ் கணக்குல கொடுத்துருவாங்க. 50% கொடுத்துட்டு 60% 70% அப்படி போடுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் வந்து ஃபிளெக்சிபிள் பட்ஜெட். ஓகே, ஒரு 2-3 பீரியடுக்கு நம்மள வந்து போட சொல்லுவாங்க. ஐ மீன் கெப்பாசிட்டிக்கு யூனிட்ஸ்க்கு நம்ம மாத்தி போட வேண்டியது இருக்கும். இதுல வந்து வேரியபிள் காஸ்ட் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டீரியல், லேபர் இதெல்லாம் வேரியபிள் காஸ்ட். அதுல வந்து வேரியபிள்னு அவங்க கொடுக்க மாட்டாங்க, நம்ம எடுத்துக்கணும். மத்தபடி வேரியபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா வேரியபிள் ஓவர்ஹெட்னு இருக்கு இல்லையா, வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். இது செல்லிங் எக்ஸ்பென்சஸ்ல பாத்தீங்கன்னா பாதி வேரியபிள் அண்ட் பாதி பாத்தீங்கன்னா பிக்சட்னு கொடுப்பாங்க. அதை நம்ம என்ன சொல்றோம்னா செமி வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். அதாவது 50% 90% வேரியபிள் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகே, 50% வேரியபிள்னா 50% வந்து பிக்சடா நம்ம எடுத்துக்கணும். இல்ல 20% வேரியபிள் அப்படின்னாங்கன்னா நம்ம வந்து 80% பிக்சட் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த செல்லிங் எக்ஸ்பென்சஸா இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், இத மாதிரி உங்களுக்கு வேரியபிள் பாதி அண்ட் பிக்சட் பாதி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்ப வந்து வேரியபிள் காஸ்ட் அண்ட் பிக்சட் காஸ்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வர்றது தான் டோட்டல் காஸ்ட். ஓகே, இதுதான் வந்து ஃபிளெக்சிபிள் பட்ஜெட். ரொம்பவே ஈஸியானது தான். டோட்டல் வேரியபிள் காஸ்ட், டோட்டல் பிக்சட் காஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா டோட்டல் காஸ்ட். ஓகேவா? அப்ப நமக்கு தெரிஞ்சிரும். இப்போ 1 lakh யூனிட்ஸ்க்கு எவ்வளவு காஸ்ட், அப்ப 2 lakhக்கு எவ்வளவு அண்ட் 3 lakhக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது பாத்தீங்கன்னா வேரியபிள் காஸ்ட் வந்து per யூனிட் வந்து மாறாது. ஓகே, நல்லா இது தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இப்ப வேரியபிள் காஸ்ட் per யூனிட். இப்ப மெட்டீரியல் இங்க வந்து இங்க 1 lakh யூனிட்ஸ் வச்சுக்கோங்க, இங்க 2 lakh, இங்க 3 lakh வச்சுக்கோங்க. இப்ப இந்த 1 lakh யூனிட்ஸ் வந்து மெட்டீரியல் காஸ்ட் 10 rupeesனா இந்த 2 lakhக்கும் பாத்தீங்கன்னா per யூனிட் 10 rupees தான். 3 lakhக்கும் per யூனிட் 10 rupees தான். ஓகே, per யூனிட் மாறாது. ஓகேவா, ருபீஸ் தான் மாறும். ஏன்னா 1 lakh 10 rupees அப்படின்னா 10 lakh, 2 lakhக்கு 10 rupees அப்படின்னா 20 lakh அப்படி ஆகும். ஓகே, ஆனா பிக்சட் காஸ்ட் என்னன்னா அமௌண்ட் வந்து அதே தான் இருக்கும். ஓகே, பிக்சட் ஓவர்ஹெட் இங்க 50,000 போட்டோம்னா இங்கேயும் 50,000 தான், இங்கேயும் 50,000 தான். ஓகே, அமௌண்ட் வந்து இது சேமா இருக்கும். இங்க வந்து per யூனிட் வந்து சேமா இருக்கும் வேரியபிள் காஸ்ட்டுக்கு. அதை கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னாவே இதுல தப்பு பண்ண மாட்டோம். ஓகேவா, பிக்சட் காஸ்ட் அமௌண்ட் காலம் எல்லாமே சேமா தான் இருக்கணும். ஓகே, 1 lakh இருக்கட்டும், 2 lakh இருக்கட்டும், 3 lakh இருக்கட்டும், அமௌண்ட் காலம் சேமா வரும். ஓகே, ஆனா வேரியபிள் காஸ்ட் அப்படி கிடையாது, per யூனிட் தான் சேமா வரும். சரியா? எஸ். இப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபார்மேட் நல்லா தெரிஞ்சுச்சு அப்படின்னாவே ஈஸியா உங்களால இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் உங்களால சால்வ் பண்ணிட முடியும். எஸ், இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற டாபிக்ல இருந்து நம்ம ஃபார்மேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.